நான் ஒரு இடம் சொல்லியிருந்தேன், முக்கியமான இடம் கன்னியாகுமரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அது இந்த இடம் தான். கன்னியாகுமரியிலே ஹையஸ்ட் ஒரு பீக்ல இருக்கும், கலைஞர் விளக்கத்தில் லைட் ஹவுஸில். எப்படி இருக்கும் பாருங்க. கம்ப்ளீட்லி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸ் தெரியுதா கைஸ்? நம்ம காந்தி நினைவு மண்டபம் வந்தாச்சு. எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் நிற்கிறோம். எம்கே காந்தி 7 வயசாக இருக்கும்போது அவருடைய குழந்தை பருவத்தில் உள்ள ஃபோட்டோ. காமராஜர் மணிமண்டபம், காமராஜர் மெமோரியல். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெருந்தலை காமராஜர் தான் வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ காந்தி நினைவு மண்டபம் காமராஜர் மண்டபம் பக்கத்து பக்கத்தில் இருக்கா. ஸோ நேராக ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து காந்தி நினைவு மண்டபத்தை பார்க்கலாம், அப்புறம் வந்து காமராஜர் நினைவு மண்டபம் பார்க்கலாம். வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியா அது. அப்படியே பார்க் பண்ணிட்டு நேராக போயிட வேண்டியதான், இங்கே அலோடு கிடையாது. இதுதான் கன்னியாகுமரி சுற்றுலா ஆஃபீஸ், டூரிஸ்ட் ஆஃபீஸ் கன்னியாகுமரி. இங்கேருந்து முக்கியமான ஊர்களுக்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. உதயகிரி கோட்டை 25 கிலோமீட்டரு, வட்டக்கோட்டை ரவுண்ட் ஃபோர்ட் 5 கிலோமீட்டரு, ஜெயின் டெம்பிள் சித்ரால், அதாவது மாத்தாண்டம் தாண்டி இருக்கு இல்லையா, அது 60 கிலோமீட்டரு, பத்மநாதபுரம் அரண்மனை பேலஸ் 35 கிலோமீட்டரு, கட்டபொம்மன் போட்டு பாஞ்சனாங்குறிச்சி 100 கிலோமீட்டரு, ராக்கட் டெம்பிள் கழுகுமலை 130 கிலோமீட்டரு, அகலாய்வு தளம் 80 கிலோமீட்டரு, அப்புறம் அகலாய்வு தளம் கொற்கை 100 கிலோமீட்டரு, கிருஷ்ணாபுரம் கோயில் 90 கிலோமீட்டர்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து. ஸோ உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு குறையே கிடையாது, ஏன்னா எல்லாமே கிடைக்குது. ஏலக்காய், நல்லா புளி பாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அல்வா, சீடை உருண்டை, முறுக்கு, பேக்ஸு. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் வந்து எல்லாமே காஃபி, அந்த பக்கம் மிரர்ஸு, மாலை பூ, ஜாக்கெட்டு, ரெயின் கோட்டு, ஜாக்கெட், ரெயின் கோட்டு, பேக்ஸ் ஐட்டம், கேப் ஐட்டம், கீ செயின் ஐட்டம், லேடிஸ் பேக்கு. ஸோ வரிசையாக கடைகள் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, சுற்றி இங்கேயும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம் கன்னியாகுமரி. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ரைட் எடுத்தீங்கன்னா காமராஜர் நினைவு மண்டபம், நேராக போனீங்கன்னா காந்தி மண்டபம். ஃபஸ்ட்டு நம்ம நேராக போயிடலாம். கைஸ், நம்ம காந்தி நினைவு மண்டபம் வந்தாச்சு. எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் நிற்கிறோம். அஹிம்சை சமாதானம். ஸோ நம்ம வந்து கீழே இறங்கணுன்னா செப்பல்ஸ் ஹேண்ட் பண்ணணும். எவ்வளோண்ணா செப்பல்ஸ்? ஒரு நாள் நான் மட்டும்தான். ஸோ செப்பல் கொடுத்தாச்சு. அதுக்கு 1 ரூபா தான், சாரி 3 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளுடைய வரலாறு. ஸோ மகாத்மா என்று அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் 1869 பிறந்தார். ஸோ அவருடைய போராட்டங்கள், அவர் பட்டம் வாங்கினது, வழக்கறிஞர் ஆனது, போராட்டம் ஈடுபட்டது, இந்தியா வந்தது. ஸோ இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது. ஸோ 1948 ஜனவரி 30 வழிபாட்டு கூட்டத்திற்கு சிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஸோ இதோட கிறிஸ்டியை கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே போகலாம். ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். மகாத்மா காந்தி 1869 1940 வரைக்கும். பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world. ஸோ அவருடைய காலகட்டத்தில் உள்ள போட்டோக்கள். எம்கே காந்தி 7 வயசாக இருக்கும்போது அவருடைய குழந்தை பருவத்தில் உள்ள ஃபோட்டோ, பட்டம் படிக்கும் போது உள்ள ஃபோட்டோ. அவங்க அப்பா ஃபாதர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, மதர் புட்லிபாய். ஸோ லீகல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1900 உள்ளது, ஜோகன்பெர்க்கில் இருக்கும்போது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய இது. காந்தி வித் ஹிஸ் பிரதர் லக்ஷ்மிதாஸ், கஸ்தூர்பான் சில்ட்ரன். ஸோ நிறைய பார்க்க முடியுது.
தென்னாப்பிரிக்காவில் திரும்பி வந்தவுடன் சென்னையில் காந்திஜி சென்னைக்கு வந்தபோது எடுத்த போட்டோ அது. இந்தியா திரும்பின போது உள்ள போட்டோ. இந்த மாதிரி நிறைய போட்டோ இருக்குங்க. அண்ணல் காந்தியடிகளுடன் ஜவஹர்லால் நேரு, எல்லை காந்தி, கான் அப்துல் கபார் கான் மற்றும் முகமது அலி ஜின்னா அவங்களோட இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டோக்கள் இருக்கு. கடலில் எதிரிகளை குமரி மலையிலிருந்து இதனை எழுதுகிறேன். முக்கடல் கூடி உலகத்தில் இணையற்ற எழிற்காட்சி தருகின்றன. ஏனெனில் இது கலகங்களை அழைக்கும் கடல் துறைகள் அல்ல. திரு நிலத்துக்குமரி அன்னை போல சூழ்ந்துள்ள கடல் நீரும் கன்னித்தன்மை பெற்றவையே. மோகனா கனா காந்தி, MK காந்தி. ரொம்ப ரேரான போட்டோம். அண்ணல் காந்தியடிகளுடன் பெருந்தலைவர் காமராஜர். சுத்தமா நிறைய போட்டோ இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அண்ணல் காந்தியடிகளுடன் மவுண்ட் பேட்டன் அவர் துணைவியாரும். இந்த இடத்தில்தான் 1948 பிப்ரவரி 12 மகாத்மா காந்தியடிகளின் அஸ்தி கடலில் கரைக்கப்படுவதற்கு முன் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இதான் மகாத்மா காந்தியுடைய அஸ்தி. இங்கதான் வச்சிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்பாளுடன் அண்ணல் காந்தியடிகள். ஜவஹர்லால் நேருடன் காந்தியடிகள். அன்னை இந்திரா காந்தியுடன் காந்தியடிகள். குழந்தையுடன் கொஞ்சி பயிலும் அண்ணல் காந்தியடிகள். குழந்தையோட கொஞ்சிட்டு இருக்காரு. காந்தி ரெஸ்ட் இன் பீஸ். அவர் இறந்தபோது எடுத்த படம். Gandhi's body being taken in a huge procession in New Delhi. ஸோ அவர் உடலை ஊர்வலமா நியூ டெல்லியில் கொண்டு போய் எடுத்த போட்டோ. The decorator containing the asti of the Mahatma being taken out of the Birla House. February 11th, 1948, the urn was carried in a special train to Allahabad. ஸோ பிர்லா ஹவுஸ்லேருந்து 1948 அவருடைய அஸ்தி எடுக்கப்பட்டு அது ஸ்பெஷல் ட்ரெயின் மூலம் அலகாபாத் கொண்டு செல்லப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அவர் இறந்த உடனே லாஸ்ட் சல்யூட் டு காந்தி ஃபீல் சல்யூட்டிங் ஹிஸ் ஹஸ்பண்ட். ஸோ இதெல்லாம் அவர் இறந்த பிறகு உள்ள நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ். இவ்வளோதான் மணிமண்டபம். First they ignore you, then they laugh at you, then they fight you, then you will மகாத்மா காந்தி. இது பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஆஃப் த காந்தி சபர்மதி ஆசிரமம் உள்ளது. அவருடைய சிம்பிள் லைஃப் ஆஃப் மகாத்மா. அவர் இறந்த பிறகு என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா 2 செப்பல், கண்ணாடி, புக்ஸு, சில கிண்ணம் இருக்கு, பர்ஸ் இருக்கு, வாட்ச் இருக்கு. ஸோ இவ்வளோதான். அண்ணல் காந்தியடிகளுடைய மணிமண்டபத்தை பார்த்தோம், நினைவு மண்டபத்தை. ஸோ அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி முன்னேறினார், எப்படி பாடுபட்டார் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபைல் ஃபோட்டோவோட. ஸோ அது கண்டிப்பாக உதவும். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும்.
ஓகே கைஸ், நம்ம அடுத்து காமராஜர் மணிமண்டபம் போய் பார்க்கலாம். இது பக்கத்தில் இருக்குது. ஸோ வாங்க போவோம். பார்த்தோம் நினைவு மண்டபத்தை. அப்படியே நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது நமது பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம். காமராஜர் மணிமண்டபம், காமராஜர் மெமோரியல். கைஸ், நம்ம வந்தாச்சு பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்துக்கு. பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் 2/10/2000 அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் நினைவு இல்லம், திருமலைப்பிள்ளை சாலை, சென்னை. ஸோ எப்படி நம்ம காந்தி அவர்களை பார்த்தோமோ அதே மாதிரி காமராஜர் அவர்கள் வாழ்க்கை வரலாறு. பெருந்தலைவர் காமராஜர் கையில் கண்ணாடியுடன் கிரிக்கெட் வீரராக ஆஸ் ஏ கிரிக்கெட்டர் காமராஜர். பெரியாருடன் தந்தை பெரியாருடன் அவர்கள் காமராஜர். பேரறிஞர் அண்ணாவுடன் காமராஜர். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெருந்தலைவர் காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி எவ்வளோ முக்கியங்கிறது அவர் ரொம்ப வலியுறுத்தியிருந்தார். அது ரெண்டும் புகழ்பெற்றது, எல்லாரும் பேசப்பட்டது தான். ஸோ இதான் அவருடைய மணிமண்டபம். அவரோட திருவுருவச் சிலை. தோற்றம் 15/7/1903, மறைவு 2/10/1975. அவரோட திருவுருவச் சிலைக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோஸ் தான். அவர் பண்ண சாதனைகள், விழாக்கள், முக்கிய தலைவருடன் சந்தித்த ஃபோட்டோக்கள் எல்லாமே இருக்குது. எம்ஜிஆருடன் உள்ள போது, ஜெயலலிதாவுடன் போது நிறைய ஃபோட்டோக்கள். கிங் ஆஃப் சிக்கிமுடன் காமராஜர். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்த வரும்போது, அவர் இறந்த பிறகு இறுதி அஞ்சலி செலுத்த வரும்போது எடுத்த ஃபோட்டோ இது. இது இறுதி ஊர்வல காட்சி. எகிப்து நாட்டின் குடியரசுத் தலைவர் நாசருடன் காமராஜர். திரு குல்சாரிலால் நந்தா அவர்களுடன் காமராஜர். மூத்த அறிஞர் ராஜாஜி அவர்களுடன் காமராஜர். இப்படி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. பல்வேறு கோணங்களில் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். பெண்கள் கல்லூரி ஆண்டு விழாவில் எல்லையாக்கும் படையினருடன் காமராஜர். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோக்கள். அவர் காலகட்டத்தில் உள்ள நிறைய சந்திப்பு உள்ள ஃபோட்டோக்கள். தலைவர் மு. கருணாநிதி உள்ள ஃபோட்டோ நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இந்த மணிமண்டபங்கள் காந்தி மணிமண்டபம், காமராஜர் 2 மண்டபத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அவங்க காலகட்டத்தில் உள்ள எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. சரி, வரங்கய்யா, நன்றி. கைஸ், இப்போ காமராஜர் மணிமண்டபம் பார்த்தாச்சு. கன்னியாகுமரியில் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மிஸ்ஸிங் ஆகிட்டுருக்கு, அதையும் பார்த்துருவோம். 2 மணிமண்டபம் பார்த்துட்டு திரும்பி போயிட்டுருக்கோம். நம்ம வந்த வழி தான் அது, இந்த ஜங்ஷன். நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். நேராக போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். லெஃப்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா பஸ் அனுப்புகிற ரோட்டு தான் அது. நான் ஒரு இடம் சொல்லியிருந்தேன், முக்கியமான இடம், கன்னியாகுமரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அது இந்த இடம் தான். எஸ், நாம் லைட் ஹவுஸுக்கு போயிட்டுருக்கோம்.
லிஃப்ட்டில் போகிறோம் பாருங்க. கைஸ் நான் சொல்லுறேன். எஸ், நம்ம இப்போ கன்னியாகுமரியில் உள்ள லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அந்த லிஃப்ட்லாம் இருக்கோம். ஸோ இங்கே இருந்து கீழே இருந்து மேலே போகிறோம். எஸ், யூடியூப். எஸ் 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 யூடியூப். யா தேங்க்ஸ். ஓ, யூ ஆர் கோயிங் அப். தமிழ் मालूम नहीं? गुड, एक्सेलेंट एक्सेलेंट. वाह वाह वाह, यस यस. கைஸ், கன்னியாகுமரியிலே ஹையஸ்ட் ஒரு பீக்கில் இருக்கோம். கலைஞர் விளக்கத்தில் லைட் ஹவுஸில் எப்படி இருக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்லி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸ் தெரியுதா, வெஸ்டர்ன் காட்டு இதெல்லாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சர்ச் இருக்குது, பீச் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க. வரலாற்று சிறப்புமிக்க விவேகானந்தர் ராக் இருக்குது. பக்கத்துலேயே வந்து நம்ம வள்ளுவர் சிலை இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தான், சி வியூ. வாவ் வாவ் வாவ், கண்ணுக்கு எட்டதும் தெரியல எனக்கு, அவ்வளோ லாங்கில் இருக்குது. செம்மையா காத்தடிக்குது. நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எங்கே இருக்கோம், ஒரு பாயிண்டில் இருக்கோம். கன்னியாகுமரி லாஸ்ட்டு எட்ஜு பார்த்தீங்களா. ஸோ 3 பக்கம் கடலாக சூழ்ந்துருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த பக்கம்லாம் கடல் இருக்குது. 2 ஆட்ஸ் வந்து நார்வல் ரீச் பக்கத்துக்கு. இப்படி நேராக வந்தீங்கன்னா அப்படியே வெஸ்டர்ன் காட்டு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போகிறது. நேராக போனீங்கன்னா இந்த பக்கம் கடல் தெரியும் வரீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் ரூட்டு. அதுலேயே தெரியுது, நல்லா எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாது. கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விண்ட் மில்ஸ் இருக்குது. கைஸ் பார்த்துருப்பீங்க, லைட் ஹவுஸில் கன்னியாகுமரியில் டாப்பில் உள்ள டவுன் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். முக்கியமான இடங்கள், இப்போது சர்ச் நிறையா பார்த்தோம், ஹில்ஸ் பார்த்தோம், ட்ரைசி பார்த்தோம், 3 கடலில் சங்கமிக்கும் இடம், வள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவகம், எல்லாமே பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் வாங்குறாங்க. போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரமாக வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எப்போ வர நினைக்கிறீங்களோ அப்போ வரலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அது மார்னிங் ஈவினிங் வரணும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதோட கோபுரத்தை காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ தெரியுதா பாருங்கள், சன்லைட்டு படுது. இதுதான் லைட் ஹவுஸ். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வந்தேன், பவர் சப்ளை இல்லையா அன்றைக்கி, ஃபுல் ஷட்டவுனா. அதனால் வந்து ஜென்ரேட்டர் போட்டு தான் ரன் பண்ண சொன்னாங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 பேர் 4 பேர் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடுறோம், நீங்கள் போகலாம் சொன்னாங்க. ஸோ இந்திக்காரங்க 5 பேர் வந்தாங்க, அவர் சேர்ந்து மேலே போயாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ பார்த்துங்க, கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 2 மணி, அப்புறம் வந்து 3 மணிலேருந்து 6 மணி. இதான் அடல்ட்டு 10 ரூபா வாங்குறாங்க, குழந்தைகளுக்கு 5 ரூபா. என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா 25 ரூபா, கேமரா வச்சுருந்தா 20 ரூபா, வீடியோ கேமரா 25 ருபீஸ். இதான் இது லொக்கேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து 200 மீட்டர் வந்தீங்க, நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் இந்த லைட் ஹவுஸ். கைஸ், இதோட நம்ம கன்னியாகுமரி சீரீஸை முடிச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு விஷயம். அண்டில் தான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.